ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னா, நம்ம முட்டை கிரேவிலாம் சப்பாத்திக்கு பண்ணோம்னா கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணணுங்க. கல்பாசி ஆட் பண்ணிங்கன்னா இந்த முட்டை கிரேவி வந்து சால்னா டேஸ்ட்டில் கொடுக்குங்க. நம்ம சப்பாத்திக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, பாதி நட்சத்திரப்பூ, அரை ஸ்பூன் சோம்புங்க. இந்த அளவுக்கு மசாலா எடுத்துக்கிடுங்க. 4 முட்டை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்தபடி மசாலா எடுத்திருக்கேன். கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடித்து போடனாலும் போடுங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போடணும்னு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கணுங்க. வதங்கினா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வதங்கிடுங்க. வெங்காயமாக வதங்கிடும். நம்ம அடுத்தால தக்காளி போடும்போது அதுவும் சேர்த்து வதங்கிடும். சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் நம்ம கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 2 எடுத்து சாப்பிடணுங்க. நம்ம தனியாக மெனக்கெட்டெலாம் எடுத்து சாப்பிட மாட்டோம். இந்த ஜீரகம் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இல்லை டைஜஸ்ட்டும் ஆகும். அப்புறம் நீர் நல்லா போகுங்க ஜீரகம் சாப்பிட்டாக்க. வெந்நியில் போட்டு குடிக்கிறதா இருந்தால் வேண்டாம். சிலவங்க வந்து டெய்லி வெந்நியில் போட்டு குடிப்பாங்க. அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா வேண்டாம். அது இல்லைன்னா சும்மா நீங்கள் கிச்சனில் சமையல் பண்ணும்போது ஜீரக டப்பா, பெருஞ்சீரக டப்பாலாம் ஓப்பன் பண்ணும்போது 2 எடுத்து வாயில் போடுங்க. ரொம்ப நல்லது. வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. இதெல்லாம் சாப்பிட்டாக்க நல்லா பசி எடுக்கும். முட்டையை வந்து உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2ஆக கட் பண்ணி போடனாலும் போடலாம், முழுசாக போடனாலும் போடலாம். அப்புறமா சின்னதாக போடனாலும் இந்த மாதிரி சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நம்ம மசாலாவில் பிரட்டி அப்படியே மூடி 2 நிமிஷம் விட்டாச்சுன்னா போதுங்க. நல்ல மசாலாலாம் இறங்கிரும். ரெடி ஆயிருங்க. ஒரு 2 நிமிஷம் வந்தால் போதும், ரெடி ஆயிரும். லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம். சூப்பரான முட்டை கிரேவி ரெடிங்க சப்பாத்திக்கு. லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவி அப்படியே சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. சாப்பிட்டானா சப்பாத்திக்கு சாப்பிட்டானா முட்டை கிரேவிங்க. இதோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் சைடிஷ்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.